பொள்ளாச்சியில் பட்டி பொங்கல் பார்க்கலாங்களா. சுற்றி தென்னை மரங்க. காலையிலேயே வந்து மாடுகளெல்லாம் குளிக்க வச்சு கொம்புகளுக்கெல்லாம் பெயிண்டெல்லாம் அடித்து ஒரு இடத்த மட்டும் க்ளீன் பண்ணி சுற்றியும் வரப்பு கட்டி கல் கூட்டி தெப்பக்குளம் கட்டி 4 பக்கம் கரும்பு வாழை மரம் நட்டி கார்த்திகை தீபம் வச்சு பச்சை மாவு வச்சு 7 கன்னிமார்கள் வச்சு அவங்களுக்கு பொட்டு சந்தனம் வச்சு கண்ணாடி வளையல் குங்குமம் சந்தனம் இதெல்லாமே வச்சு புது துணி வச்சு மாவிளக்கு வச்சு சாமி கும்பிடுவாங்க. இது கொங்கு சைடு வந்து பாரம்பரியமாக நடக்கிற நடைமுறை. இப்படி தான் நடக்கும். கன்னிப்பெண்கள் யாராவது இருந்தாங்களோ அவங்க கையில் கொடுத்து வந்து இந்த மாதிரி சுற்றி வந்து மாவிளக்கு எடுப்பாங்கங்க. இப்படி தான் எடுப்பாங்க. மாவிளக்கெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு தீபாராதனை வந்து மாடுகளை காமிச்சிட்டு நம்மளும் சாமி கும்பிட்டுருவாங்க. கன்னிமார்களுக்கு வந்து பொங்கல் வைக்கிறதுல 3, 5, 7, 9ன்னு சொல்லிட்டு ஆடில் தாங்க பொங்கல் வைப்பாங்க. பச்சரிசி பொங்கல் வந்து வச்ச பொங்கலில் கொஞ்சம் எடுத்துட்டு அதில் கரும்பு சக்கரையும் பழமும் கலக்கிட்டு மாடுகளுக்கு வந்து முதல்ல ஊட்டி விட்டுருவாங்கங்க. ஒருத்தர் வந்து வாயை கழுவி விடுவார், ஒருத்தர் வந்து ஊட்டி விடுவார். வாயக்கழுவர் வந்து வாய்க்கழுவு பட்டியாரே வாய்க்கழுவுன்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஊட்டி விடுறவர் வந்து சோறுன்னு பட்டியாரே சோறுன்னு சொல்லிட்டு ஊட்டுவாங்கங்க. இது பாரம்பரியமாக முன்னாடி முன்னோர்கள் வந்து இப்படி சொல்லிட்டு தான் ஊட்டுவாங்க. இப்போ வரைக்கும் மாடு கண்ணு போட்டிருந்ததுங்க. பொங்கலுக்கு முன்னத்து நாள் தான் கண்ணு போட்டிருந்தேன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் சீம்பாலும் சாப்பிட்டாச்சுங்க. அடுத்த நாளே என் பொண்ணு நல்லா இதை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. அவளுக்கு இதுதான் புதுசு, இப்போ தான் அதெல்லாம் பார்க்குறா. அவளும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. எனக்கு என் சைல்ட்ஹுட் மெமரிஸ் தாங்க ஞாபகம் வந்தது. நாங்கள் வந்து மாட்டு வண்டி கட்டி அப்போவே போவோம். தெப்பக்குளத்துக்கு வந்து காசு போடுவாங்க, காணிக்கையாக வந்து போடுவாங்கங்க. அது வந்து 50லேருந்து 100 ருபீஸ் வந்து சில்லறையாக வந்து உள்ளே கிடக்கும். எங்களுக்கு ஸ்கூலுக்கு 1 மந்த்துக்கு பாக்கெட் மணி அதுதாங்க. நானும் எங்கள் அண்ணனும் சண்டை கட்டிட்டு போய் உள்ளே போய் தெப்பக்குளத்துல கைவிட்டு காசெல்லாம் எடுத்திருக்கோம். அதுக்கவசரம் 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு கிளம்பி போயிருக்கேன். அந்த மெமரிஸ்லாம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இங்கே அதே குழம்பு தாங்க, பட்டி குழம்பு, அரசாணிக்காய் பொரியல், வாழைக்காய் அதே தான். இங்கேயும் கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கே சாப்பிட்டது வயிறு ஃபுல்லாகிருச்சு. பாப்பா மட்டும் அங்கே சாப்பிடல. அதனால் இங்கே மட்டும் அவளுக்கு ஒயிட் ரைஸ் தயிர் வச்சு ஊட்டி விட்டாச்சு. தயிர் வந்து அல்டிமேட்டாக இருந்ததுங்க. பியூர் தயிர் இல்லையா, செம்மையாக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்களும் பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. லாஸ்ட்டாக வந்து மாடு விரட்டுறதுன்னு சொல்லுவாங்கங்க. ஒரு கண்ணுக்குட்டியை வந்து தெப்பக்குளத்துக்குள்ளே விட்டு வெளியே வந்து இழுப்பாங்க. அதுதாங்க.